எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 4 கிரகங்களுடைய தசாபுக்திகள் உங்களோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைக்கு போக முடியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தசாபுக்திகள் மட்டும்தான். சரிங்களா? உங்க ஜாதகத்துல 9 கிரகங்கள்ல இந்த 4 கிரகங்கள் அல்லது 3 கிரகங்கள் மட்டும் பலமா இருந்துட்டா போதும். அதுவும் சரியா அந்த 20 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள தசாபுக்திகள் வந்தா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில கொடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் அவன் பார்த்துருவான். குறிப்பா குடும்பம், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், தொழில், வேலை, பொருளாதார வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதி அமைச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த 20ல இருந்து 50 வயதுக்குள்ள அவனுக்கு நடக்கும். சரிங்களா? சோ இந்த காலகட்டங்கள்ல இந்த கிரகணோட தசாபுக்தில வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கொடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த 3ல இருந்து 4 கிரகங்கள் மட்டும் நல்லா இருந்தா போதுங்க, கண்டிப்பா வாழ்க்கையை ஓட்ட முடியும். எல்லா கிரகங்களும் பலமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு 3ல இருந்து 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா போதும் ஒரு ஜாதகத்துல, நிச்சயமா அந்த ஜாதகனால வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்க முடியும். நல்லாவே வாழ்க்கையில வரவும் முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லா கிரகமும் வலுவா இருக்கணும் அப்பதான் நல்லா வருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. கிரகங்கள் வந்து 2ல இருந்து ஒரு 3 4 கிரகங்கள் நல்லா இருந்தா போதுங்க. அந்த கிரகங்களுடைய தசாபுக்திகள் ஒரு சரியான ஒரு பருவத்துல வருதா, உங்க ஜாதகம் கொடுத்து வச்ச ஜாதகம் தான். சரிங்களா? சோ அந்த வகையில பார்க்கும்போது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தர யோகாதிபதி யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்க லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய ராசின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் தான். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை 6 வருஷம். சரிங்களா? அந்த 6 வருஷமும் அந்த சூரிய தசையில அந்த மனிதன் தனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அமைத்துக் கொள்வான். லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எப்படிப்பட்ட தன்மையில இருந்தாலும் கூட அந்த ஜாதகனை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும். எப்படியாச்சும் அவனை வந்து காப்பாத்தி கரை சேர்க்கணும்னு தான் அந்த கிரகம் வந்து நினைக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது சூரிய தசை நிச்சயமா அரசு வழியில நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். அரசால் ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வயதுல, நீங்க மத்திய அரசு வேலையா இருந்தாலும் சரி, மாநில அரசு வேலையா இருந்தாலும் சரிங்க, எந்த அரசு சம்பந்தப்பட்ட எந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் ஒரு சரியான ஒரு வயதுல உங்களுக்கு சூரிய தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அரசு வேலை கிடைச்சிடும் முயற்சி பண்ணும்போது. அதே மாதிரி தந்தையால் ஏற்றம், தந்தை வழி உறவுகளாலையும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இங்க வந்து நம்ம வந்து பாக்கியன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயுடைய தன்மையை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும், தந்தையுடைய நிலையை பார்க்கறதுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சூரிய தசை வருகின்ற காலகட்டங்கள்ல சமுதாயத்துல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஒரு நிலைமைக்கு ஜாதகனை கொண்டு செல்ல வைப்பார். நீங்க தோல்வியுடைய விளிம்புல இருந்தாலும் கூட வாழ்க்கையில இந்த சூரிய தசை வரக்கூடிய காலகட்டங்கள ஒரு உயர்வான நிலைக்கு அப்படியே ட்ராக் மாதிரி கூட்டின்னு போயிடுவார் இந்த சூரியன். சரிங்களா? சோ அப்போ சூரிய தசை நிச்சயமா எல்லாத்தையுமே கொடுக்குங்க. குடும்ப வாழ்க்கையும் கொடுக்கும், சமுதாயத்துல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதார நிலையும் கொடுக்கும். தொழில் செய்தாலும் அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுத்து தீரும் இந்த சூரியன். அடுத்து 2ஆம் பட்சமா இருக்கக்கூடியது செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வந்து இந்த கடக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் ராஜா தான். செவ்வாய் நான் பார்த்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக சிம்ம இந்த 2 லக்னத்துக்கும் செவ்வாய் தான் யோகாதிபதி. சரிங்களா? இவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருந்தாலும் அவருடைய பார்வையும் சரி, அவர் இருக்கின்ற இடமும் சரி, அவர் எந்த தன்மையில இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த செவ்வாய் தசை 7 வருஷமும் அந்த ஜாதகனை எப்படியாச்சும் கரை சேர்த்துதுங்க. நிறைய நான் பார்த்த ஜாதகத்துல இதுதான் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து இந்த செவ்வாய் தசை வந்துச்சுன்னா சிம்ம லக்னத்துல பிறந்தவன், சிம்ம ராசியில பிறந்தவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டத்தை பார்ப்பாங்க. குறிப்பா தாயார் வர்க்கத்துல ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு சொத்து பத்துகள் சம்பாதிக்க முடியும், நிலபுலன்கள் வாங்க முடியும், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில ஒரு உயர்வான நிலைக்கு வர்றது, செவ்வாய் சம்பந்தப்பட்ட மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், இது சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வர்றது, அதே மாதிரி 1க்கு 2 வீடு கட்டுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து லேண்ட் வாங்கி சேர்த்து போடுறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சிறப்பா வரும். ஏன்னா செவ்வாய்னா பூமிக்காரகன் தான். இப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா அந்த செவ்வாய் தசை கொடுக்கும். குறிப்பா சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுக்குங்க. நிலத்தின் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் செவ்வாய் கண்டிப்பா கொடுப்பார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியும் இந்த செவ்வாய் தான் வருவார். சரிங்களா? அப்போ திருமணமான பெண்களுக்கு அந்த செவ்வாய் தசை வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பா குழந்தை பாக்கியம், ஏன்னா பெண்களுக்கு பாக்கியசாரம் வலுவா இருக்கணும். சோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த 9ஆம் இடம் வலுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை அந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப புத்திர பாக்கியத்தை இவர்தான் கொடுத்தாகணும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் இவர்தான் கொடுத்தாகணும். ஏன்னா மங்கள காரகன் செவ்வாய். சரிங்களா? அப்போ பெண்கள் ஜாதகம் செவ்வாய் வலுவா இருக்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியம் கண்டிப்பா தேவை. சரிங்களா? 4ஆம் இடம் சுகஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்.
இப்போ இந்த செவ்வாய் மட்டும் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த செவ்வாய் திசையில எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கின்ற தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுல வந்து நீங்க தக்க வச்சுக்க முடியுமா, அதுல உங்களுக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்ற விஷயம் இந்த செவ்வாயை வச்சா முடிவு பண்ண முடியும் சிம்ம லக்னத்துல பொறுத்தவரைக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இடங்கள் வலுவா இருக்கும்போது, அந்த பாவாதிபதி வலுவா இருக்கும்போது நிச்சயமா அந்த செவ்வாய் திசை நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு 7 வருஷத்துக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு. ஏன் குரு 3ஆம் அதிபதி, அதாவது 3rd ரேங்க் நான் கொடுத்துருக்கேன்னா, இந்த செவ்வாய் 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா. ஆனா இந்த குரு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாவே வந்தாலும் அவர்கிட்ட அட்டமாதிபதின்ற ஒரு நிலை கண்டிப்பா இருக்கு. 8ஆம் இடத்துக்கும் இந்த குரு தான் வந்து ஆதிபத்தியம் பெற்றவரா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வரார். ஸோ அப்போ சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு தசை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் அதிபதியா வராரா, அல்லது 5ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல இருக்காரா, அல்லது 5ஆம் இடத்துக்கு ஓரளவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்காரான்னு பார்க்கணும். 8ஆம் இடத்தோட மட்டும் ஒரு தொடர்பு கொள்ள கூடாது சரிங்களா. அது முக்கியமான விஷயம். அப்ப 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல நல்ல ஒரு நிலைமையில இருப்பார். அதே மாதிரி சொந்த ஊர்ல வசிக்கின்ற தன்மையை குரு கொடுப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும். குருதசை 16 வருஷம் சரிங்களா. 16 வருஷம் ஓரளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பா ஜாதகர் பார்ப்பார். அதே மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை இவர் தான் அமைச்சு கொடுப்பார், குரு தான். அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த குரு 5ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளவங்களுக்கு பெரும்பாலும் அந்த ஆண் வாரிசு அப்படின்ற தன்மையை கண்டிப்பா கொடுத்துருவார் சரிங்களா. அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு பணவரும், நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுப்பார். இது வந்து குருவோட தன்மை. 5ஆம் இடத்துல தொடர்பு கொண்டார். அதே குரு 8ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த 8ஆம், அதாவது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 8ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போக வைப்பார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீகத்திலே இருந்து பிழைக்கின்ற தன்மையை கொடுப்பார். சொந்த ஊரே இருக்கின்ற தன்மையை கொடுப்பார். அதே 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் நிச்சயமா அந்த ஜாதகனை கடல் கடந்து வெளிநாடு போக வைப்பார், வெளியூர் போக வைப்பார். அங்க போய் பிழைக்கின்ற தன்மை, அங்க போய் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருவார். அதே மாதிரி அந்த 8ஆம் இடம்ன்றது அந்த ஆயுள் ஸ்தானமாகவும் வரும். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டங்கள் நிரம்பிய வாழ்க்கையும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமா ஜாதகர் பார்ப்பார். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா இங்க சூரியனுடைய நிலையை நம்ம பார்க்கணும். சூரியன் வலுவா இருந்தானா கண்டிப்பா எதுலையுமே வெற்றி. கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துல ஒரு வெற்றியை ஜாதகர் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியாவே வந்தாலும் கூட இந்த சூரியனுக்கு சந்திரன் நண்பர். அந்த வகையில பார்க்கும்போது சந்திரதசை சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்குதுங்க. சந்திரதசையில வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு சொன்ன மாதிரிதான். ஏன்னா இந்த கடக ராசியும் பாத்தீங்கன்னா ஒரு நீர் ராசி தான். அப்ப சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இப்படிப்பட்ட தன்மை இந்த சந்திரனும் செய்வார். 10 ஆண்டுகள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளியே போவார் ஜாதகர். அங்க போய் பிழைப்பார். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு சுப செலவுகள், பயணங்களால ஒரு ஏற்றம், சந்திரன் சம்பந்தப்பட்ட துறையில ஒரு உயர்வான நிலைமைக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திரதசை கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தாயார், தாய் வழி உறவுகள் ஒரு ஏற்றத்தை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களும் சந்திரன் வந்து செய்வார். அப்ப சந்திரதசையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுக்குது. சோ இந்த 4 கிரகங்களுடைய தசைகள் உங்களோட வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு பருவத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும். மேலும் நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலம் இழக்கக்கூடாது, ஓரளவுக்கு வலுவாவே இருக்கணும். குறிப்பா சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்களோட நான் சொன்ன இந்த 4 கிரகங்கள் சேராம இருக்கிறது சிறப்பு. அப்படி சேர்ந்தா நிச்சயமா பலன்கள்ல சில மாறுபாடுகள் கண்டிப்பா ஏற்படும். கொஞ்சம் மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. இதுல குறிப்பா செவ்வாய் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, சூரியனோட விட்டுருங்க. செவ்வாய் வந்து எப்படிப்பட்ட தன்மையில இருந்தாலும் கூட அவரோருக்கு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை அந்த செவ்வாய் திசை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் வந்து பாவலோடு சேரும் போது கொஞ்சம் வந்து பங்கப்படுறாங்க. பலன்கள்ல சில நன்மையான விஷயங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.